இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவீங்க, தங்குவீங்க. நினைச்சா இங்க இருப்பீங்க, இல்லனா இருக்க மாட்டீங்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டா உனக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்வீங்க. உரிமை இல்லைன்னா அப்ப நான் யாருங்க? யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரமா துடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நீங்க கட்டின தாலிய இன்னும் என் கழுத்துல சுமந்துட்டு இருக்கேன். என்ன பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களா? போதுங்க, நான் எதிர்பார்த்து ஏமாந்ததெல்லாம் போதும். முடியலங்க, மனசு அவ்வளவு பாரமா இருக்கு. நான் நிம்மதியா தூங்க எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? இனிமேலும் இது முடியாதுங்க. நினைச்சா சிரிச்சு பேசுறது, இல்லைன்னா எரிஞ்சு விடுறது, இந்த விளையாட்டுல வேண்டாம். இது வரைக்கும் நடந்ததாவே இருக்கட்டும். நான் அதை பத்தி பேச விரும்பல. இனிமேலும் என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க நல்லா யோசிங்க. இனிமே எப்பவும் என்கிட்ட அன்பா அக்கறையா பேசணும்னு தோணுச்சுன்னா, இவள ஒரு மனுஷியா யோசிக்கணும், தாலி கட்டினவளா நினைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாளைக்கு காலையில என்னை பார்த்து சிரிச்சு பேசுங்க. இல்ல இவ யாரோ தானே, இவகிட்ட நாம ஏன் அன்பா அக்கறையா இருக்கணும்னு தோணுச்சுன்னா, நாளைக்கு காலையில மட்டும் இல்ல, எப்பவும் என்னை பார்த்து சிரிக்க வேண்டாம். யாரோ மாதிரியே இருந்துக்கோங்க. முடிவு உங்க கையில. நாளைக்கு காலையில என்ன பார்த்து நீங்க சிரிச்சா உங்க அன்புக்கு பாதியப்பட்டவளா இருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நீங்க சிரிக்கலனா வாழ்க்கை முழுக்க உங்களை தொந்தரவு பண்ணாம நான் விலகி இருந்துடுறேன். இது ஏன் மேல சத்தியம். நாளைக்கு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிக்கலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எடுக்கிற முடிவை உறுதியா எடுங்க. குட் நைட். நாளைக்கு காலையில என்ன பார்த்து நீங்க சிரிச்சா உங்க அன்புக்கு பாதியப்பட்டவளா இருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நீங்க சிரிக்கலனா வாழ்க்கை முழுக்க உங்களை தொந்தரவு பண்ணாம நான் விலகி இருந்துடுறேன். எடுக்கிற முடிவை உறுதியா எடுங்க. இப்ப என்ன பண்றது? கல்பனா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா, லேட் ஆகுது. இந்த வரேங்க. என்னது இது எதுக்கு நீ யூஸ் பண்ற? ஏதோ வயித்துல கட்டுற பெல்ட் மாதிரி இருக்கு. நீ எதுக்கு யூஸ் பண்ற? சொல்லுமா. என்ன இந்த பெல்ட் எதுக்கு யூஸ் பண்றேன்னு கேட்டேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து முதுகு வலி பிரச்சனை இருக்குங்க. முதுகு வலியா? ஆமா, எப்பவாவது முதுகு வலி வந்தா இந்த பெல்ட் கட்டினா சரியாயிடும். இதனால என்கிட்ட இந்த விஷயம் சொல்லவே இல்லையே. தோணல, மன்னிச்சிடுங்க, தப்புதான். சரி, இப்ப எப்படி இருக்கு? முதுகு வலி எப்படி இருக்குமான்னு கேட்டேன். சரியாயிடுச்சு. பிரெக்னண்டா இருக்கும்போது இந்த மாதிரி பெல்ட் எல்லாம் போடலாமான்னு தெரியலையே. டாக்டர் கிட்ட ஏதாவது விசாரிச்சியா? அதெல்லாம் கேட்டுட்டேன். டாக்டரும் போடலான்னு சொன்னாங்க. ஓஹோ, சரி, இந்தா நான் வேணா போட்டு விட்டுமா? வா. வேணாங்க, நானே போட்டுக்கிறேன், பரவாயில்ல. என்னாச்சு உனக்கு? குளிச்சுட்டு தானே வர? ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது உனக்கு? ஓ, தலையை தோட்டிக்கோ, ஜலதோஷம் ஏதாவது பிடிக்க போகுது.
பையில மறந்து போயிட்டேனா, அதான் அவசர அவசரமா வந்தேன். சரி ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? லேட் ஆயிடுச்சு. சரிம்மா. இப்படிலாம் பயந்தா எப்படி லவ் பண்ண முடியும்? வாடா. டேய் பஞ்சு, இதெல்லாம் சரியா வருமாடா? எதுவும் பஞ்சாயத்து ஆடாதுல்ல? சாச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த ஐடியா ஓஹோன்னு ஒர்க் அவுட் ஆகும். நீ கவலையே படாத. டேய் என்னடா நிஜமாவாடா சொல்ற? டேய், ஐடியா தரேன்னு சொல்லி உன் அண்ணிங்கெல்லாம் உன்னை கைவிட்ட மாதிரி நான் உன்னெல்லாம் கைவிட மாட்டேன்டா. நீ என்னை நம்பு. இந்த ஐடியா கிள்ளியா வேலை செய்யும், கன்ஃபார்ம். டேய், நீ உள்ள போ. தக்க சமயம் பார்த்து இந்த காடை அந்த புள்ளைகிட்ட நீட்டு. அது மட்டும் இந்த காடை வாங்கி படிச்சு பார்த்துச்சுன்னு வையே, அப்புறம் ஒரே லவ் வாங்கி தான் பாத்துக்க. டேய் போடா, பயப்படாதடா, போ. சரி அப்ப நீயும் வா போலாம். நம்மள கூப்பிட்டானே, நான் வந்தா இது சரியா வராதா? ஏன் சரியா வராது? ஏன்டா கத்துற? ஏன் கத்துற? நீ மட்டும் போனாதான் அது சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகும். அதனால நீ மட்டும் போ. அப்படிங்கிற? ஆமாங்கிற. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத, விளக்கண மாதிரி. போனா போ, போயிட்டு வாடா போ. என்னடா தள்ளுற? என்ன திரும்பி வர்றான்? பயமா இருக்குடா. போடா போடா. நல்ல வேலை சமாளிச்சிட்டோம். அப்பனே மருதமலை முருகா, என்ன நம்பி உள்ள போறான், என்ன கெதியாக போறானோ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் உங்களை ஆக்சுவலா ரொம்ப நாளா ரொம்ப சின்சியரா லவ் பண்ண. நீ எல்லாம் அரை வாங்கிய திருந்தவே இல்லல்ல. ஜஸ்ட் கெட் அவுட். என்ன மேடம், கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்த ஒரு கஸ்டமரை பார்த்து கெட் அவுட்டுங்கிறீங்க? நான் ஒன்றும் யார்கிட்டையும் பேசுறதுக்கெல்லாம் வரலைங்க. நான் ட்ரெஸ் வாங்க வந்திருக்கேன். எனக்கு கலெக்ஷன்ஸை காட்டுங்க. என்ன மேடம், கலெக்ஷன்ஸ் காட்ட முடியுமா முடியாதா? இப்படிதான் நீங்க ஒரு கஸ்டமரை ட்ரீட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. காட்றேன். தட்ஸ் ஃபைன். அக்கா, ஃபோன் பண்ணி போலீஸ வர சொல்லுங்க. சரி, சீக்கிரம். ஹலோ, லேட்டஸ்ட் மாடல் சுடிதாரை எடுத்து காட்டுங்க. இதையே பேக் பண்ணுங்க. சரி, ஓகே. கேஷா கார்டா? கார்டு தான். கொடுங்க. கொடுங்க. என்ன பாக்குறீங்க? இதுவும் கார்டு தான் மேடம். வாங்கி பாருங்க. இல்ல, முதல்ல நீங்க இத வாங்கி பாருங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா நீங்க கோவப்படவே மாட்டீங்க. ப்ளீஸ் ரஞ்சினி, வாங்கி பாருங்க. இங்க கொடு தம்பி, நான் பாக்குறேன். Who is that disturbance?